இங்க பார்வதி ஒரு பக்கம் விஜயா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு விஜயா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜயாவும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பார்வதி, என் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னை ரொம்ப தனிமைப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட பார்வதியும் என்னடி விஜயா சொல்ற, அப்படி என்ன தனிமைப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயாவும் இந்த மாதிரி தான் வீட்டில் இப்போதைக்கு யாருமே இல்லை, தன்னோட பெரிய பையன் நேற்று நைட்டு அவன் டேரெக்டாக அவனோட ஷோரூம்லேயே தங்கிக்கிட்டான், சின்ன பையனும் அவன் ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டான், முத்துவும் மீனா இருக்கிற இடத்த தேடி போய் மீனாவோட அம்மா வீட்டிலே தங்கிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரரு கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவர் பரசுவை வர சொல்லி மொட்டை மாடியில் போய் தூங்கிட்டாரு. அப்போ எனக்கு வீட்டுக்குள்ளே தனியாளாக இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அதுவும் அந்த தனிமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க பார்வதியும் இங்கே லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜயாவும் என்னாச்சு பார்வதி, என்னோட நிலைமையை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்வதியும் இங்கே பாரு விஜயா, உன்னோட இந்த நிலைமைக்கான காரணம் நீ தானே உன் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிட்ட. ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, மனோஜுக்கு முதல்ல நீ பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணை தான் என் பையனுக்கு பார்ப்பேன்னு சொன்னியே, அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் குடும்பத்தில் மனோஜோட வாழ்க்கை பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத. அதுவும் இல்லாமல் நீ மனோஜை நல்லா படிக்க வச்சிருக்க, அவன் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவனுக்கு பணம் முக்கியம் இல்லை, அதுக்கு பதிலாக அவன் கையில் படிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீ கொஞ்சம் கூட உணரலை. உனக்கு படிப்பும் வேணும் பணமும் வேணும், அதுவும் குறிப்பாக உன்னோட பையன் மட்டும் நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீ அவனை மட்டும் தூக்கி தலைமையில வச்சுட்டு இருந்த. அதனால தான் அவனுக்கு ஒரு ஏமாத்துக்கார பொண்டாட்டி வந்தா, அதுவும் அவனா கண்டுபிடிக்கல, நீ உன்னோட பேராசையினால அந்த ரோகிணியை கண்டுபிடிச்சி கொண்டு போய் அவன் கையில் சேர்த்த. அதே நேரம் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு இருந்த மனோஜ் அந்த தப்பையெல்லாம் விட்டுட்டு ரோகிணிக்காக நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சான். ஆனால் என்ன பண்ணுறது, அவனோட கரகம் எப்படி சும்மா விடும், அவன் நல்லபடியாக வாழ்ந்தாலும் கூட இருக்க ஆள் நல்ல ஆள் கிடையாது, அவள் பொய் சொல்லி வந்தவளாச்சேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவ ஒரு பக்கம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் உன்னோட பையனோட குடும்பம் இப்போ செதஞ்சு போச்சு. ரெண்டாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா முத்துவும் மீனாவும் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. அவங்கள கெடுக்கிறதே நீ தான். நீ முத்து என்னைக்கோ பண்ண ஒரு தப்பை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு சரியான மதிப்பு மரியாதை கொடுக்கறதில்ல, ஏன் அவனுக்கு ஒரு பாசத்தை கூட காட்டுறதில்ல. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நீ இந்த மாதிரி டாக்டர் பட்டத்துக்காக அன்னதானம் போடுறதுக்கு ஒரு மண்டபத்தில் ரெடி பண்ணியிருந்தல, அந்த மண்டபத்துக்கு முத்து சாப்பிட வந்தான். சொல்லப்போனா அன்னைக்கு உன் கையால் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா. அவன் சாப்பாடு சாப்பிட்டதுக்காக சந்தோஷப்படலை, அவன் உன் கையால் சாப்பிட்ருக்கான்னு நினச்சி சந்தோஷப்பட்டான். நீ அவனுக்கு பாசத்தை கொடுக்காம அவனை ஒரு முரடனாக்கிட்ட. நீ தான் அவனோட இந்த நிலைமைக்கான காரணம். ஆனால் நீ இந்த நிலைமையில் அவனை வச்சிருந்தோம், அவன் உன் மேலே பாசமாக தான் இருக்கான். அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் தான் அவனுக்கு கிடையாது. மீனாவும் நீ ஆபத்தில் இருக்கும்போது, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது, ஏன் நம்ம டான்ஸ் கிளாஸில் அந்த ரதி மதன் லவ் மேட்டரில் கூட இங்கே மதனோட அம்மா உன் மேலே அடிக்க வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ கூட உன்னோட மற்ற மருமகள்லாம் தள்ளி தான் நின்னாங்க. மீனா தான் குறுக்க வந்து உன் மேலே அடி விழாமல் உன்னை காப்பாத்தினா. அதெல்லாம் எதுக்கு நினைக்கிற, உன் மேலே இருக்கிற பாசத்தில் தாண்டி. அந்த பாசத்தை நீ ஒரு டைம் கூட புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மீனா எதுக்காக போனா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ருதி விஷயத்தில் நீ ஸ்ருதியை கண்டுக்கிறதே இல்லை, அவள் திமிர் பிடிச்சவன்னு சொல்லி அவளை ஒதுக்கி வச்சுட்ட. அந்த ஒரு ஒதுக்கி வச்ச காரணமே அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலைமைக்கு உள்ளாக்கிடுச்சு. இப்போவும் சொல்கிறேன் விஜயா, இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவெடுக்கிறே இல்லையோ, கண்டிப்பாக உன்னோட மருமகள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாரு. மனோஜோட கதையை விட்டு அது வேற மாதிரியே போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை நீ கோர்ட் மூலமா டீல் பண்ணிக்க. ஆனா மற்ற ரெண்டு மருமகளையும் நீ நினைச்சா கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அப்ப விஜயாவும் இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு மைண்ட் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே இங்க பார்வதி ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. இங்க பாரு, நான் இப்ப மீனாக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். நீ மீனா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ஞாபகப்படுத்தி பாரு. உனக்காக அவள் பண்ண விஷயங்களை ஞாபகப்படுத்தி அவளை மன்னிச்சு திரும்ப அந்த வீட்டுக்கு கூப்பிடு. சொல்லப்போனா அவளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீ இந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுட்டு, சாமியார் பேச்சை கேட்டுட்டு உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெளியில் அனுப்பிக்கிட்டு இருந்தனா கடைசியில் நீ மட்டும் தான் அந்த வீட்டில் இருப்ப, உன்னை தவிர அவர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி பயமுறுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி பேச்சை கேட்டு இந்த பக்கம் விஜயாவும் மீனா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்வதி மீனாக்கு கால் பண்ணி, மீனா என் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போமா அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மீனாவும் எப்பவும் போல கிளம்பி, பார்வதி ஆண்டி சொல்லுங்க, ஏதாவது பூ ஆர்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்ல விதமாக கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக விஜயாவையும் ஒரு ரூம்குள்ளே நிற்க வச்சுட்டு பார்வதியும், ஆமாம்மா உன்னோட அத்தை விஜயா என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் பண்ணுற விஷயம் எதுவும் சரியில்லையே, உன்னை மதிக்காமல் இருக்காளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு இந்த பக்கம் அடுத்த நிமிஷமே நம்ம மீனா, இல்லை அவங்க மதிக்காமலாம் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் வர சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்க என்னை கூப்பிட்டுக்குவாங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு பக்கம் தன்னை அடித்து துரத்தின அத்தையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப கண்ணே கலங்கிடுது. அவங்களும் ரொம்ப ஃபீல் ஆகி போயிட்டு
சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக அந்த ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. வந்து மீனா கிட்ட, மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீ என்னோட மருமகளே கிடையாது அப்படின்னு சொல்லி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் எத்தனையோ இடங்கள்ல நீ தான் எனக்கு உறுதுணையாக நின்றுருக்க, உன்னோட உண்மையான துணை என்னங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேமா, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சுட்டு தயவு செஞ்சு நீ நம்ம வீட்டுக்கு வா, எல்லா விஷயத்தையும் நம்ம இதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா ஒரு பக்கம் நம்ம மீனாவோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க பார்வதிக்கு செம ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம பேசினதில் விஜயா மனசு மாதிரி இங்கே மீனாவை ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கண் கலங்கி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ மீனா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாங்கன்னா சிந்தாமணியோட மொத்த பிளானும் செதஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஏற்கனவே பண்ண விஷயம் இன்னும் விஜயாவுக்கு தெரியாது. ஏன்னா சிந்தாமணியோட ஆள் தான் இங்கே அண்ணாமலையை இடிச்சு தள்ளி விட்டு போனது. அந்த விஷயமும் விஜயாவுக்கும் இன்னொரு பக்கம் முத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா சிந்தாமணியோட கதி அதோ கதி தான். அதனால என்ன ஆக போகுது, அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல என்னென்ன திருப்பங்கள் நிகழ போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.